So in this class we are going to discuss about number of divisors of n. Every natural number n can always be put in the form of, அதாவது ஒவ்வொரு நேச்சுரல் நம்பரும் நம்ம எப்படி எழுதலாம்னா வந்து எந்த நேச்சுரல் நம்பரா இருந்தாலும் சரி அதை பிரைம் ஃபேக்டரைசேஷன்ஸ்ல நம்ம எழுதிக்கலாம், பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல எழுதிக்கலாம், சரிங்களா? பிரைம் நம்பர்ஸ்ல மல்டிபிள்ஸ்ல எழுதிக்கலாம். ஸோ இந்த n என்ற நேச்சுரல் நம்பர் எவருன்னா இருக்கலாம், அதாவது கிரேட்டர் தென் 1, அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அதாவது நேச்சுரல் நம்பர் எந்த நேச்சுரல் நம்பரா இருந்தாலும் அது ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் நம்பர்ல எழுதிக்கலாம். ஸோ இது ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்னா எத்தனை பிரைம் ஃபேக்டர் இருக்கலாம், எத்தனை பிரைம் ஃபேக்டர்னா இருக்கலாம். ஸோ P1 ஒரு பிரைம் நம்பர், P2 ஒரு பிரைம் நம்பர், P3 ஒரு பிரைம் நம்பர், P4 ஒரு பிரைம் நம்பர், இன்டு சோ ஆன் இப்படின்னு ஒரு K பிரைம் நம்பர்ஸ் நமக்கு இருக்கலாம். இந்த மாதிரி K பிரைம் நம்பர்ஸ் இது மல்டிபிளா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு பிரைம் நம்பரும் ஒரு முறை தான் வரணும்னு கிடையாது. இப்பதான் சொன்ன 125 அதாவது 215 பார்க்கும்போது, அதாவது 215 நம்பர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, 2 into 5 power 3ன்னு வந்துச்சு இல்லையா? அப்போ 2 இந்த ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பருக்கு பவர் 1 இருக்கு, இந்த செகண்ட் பிரைம் நம்பருக்கு பவர் 3 இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு பிரைம் நம்பருக்கும் பவர்ஸ் எவ்வளவுனாலும் இருக்கலாம். ஸோ எத்தனை பவர்ஸ் இருக்குன்னு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் பவர் ஆல்பா 1, செகண்ட் பிரைம் நம்பருக்கு ஆல்பா 2, தேர்ட் பிரைம் நம்பர் ஆல்பா 3. அதாவது ஆல்பா 1 P1s வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் n இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆல்பா 4 சோ ஆன் இது ஆல்பா k அப்படின்னு ஒரு நேச்சுரல் நம்பரை நம்ம இப்படி எழுதுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ n is equal to P1 power alpha 1, P2 power alpha 2, so on, Pk power alpha k அப்படின்னு எழுதி where P1, P2, P3, P4 so on are distinct primes and alpha 1, alpha 2, alpha 3, alpha 4 இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு எடுக்கணும். புரியுதுங்களா? என்ன எடுத்திருக்கோம்? நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? அது சரி. இப்போ வந்து if n is equal to P1 power alpha 1 இந்த மாதிரி so on எழுதி இருக்கணும் இல்லையா? the number of divisors of n is equivalent, அதாவது number of divisors இப்போ எழுத போறது பாருங்க. இப்போ என்ன எழுத போறேன்னா number of divisors. so number of divisors is equivalent to, அதாவது equivalent to இந்த P1, P2, P3 so on எடுக்கிறோம் இல்லையா? இது எத்தனை டைம்ஸ் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றது தான். அதாவது ஃபர்ஸ்ட் P1 வந்து எவ்வளவு டைம் எடுக்கலாம்னா, அதாவது நம்பர் ஆஃப், நல்லா கவனிங்க, if n is equal P1 power alpha 1, P2 power alpha 2, so on, Pk power alpha k, then the number of divisors of n is equivalent of number of ways of selecting 0 or more objects from the groups of identical objects. அதாவது P1 எத்தனை செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லுங்க? P1 ஒரு P1 2 P1 அது மாதிரி so on நம்ம ஆல்பா 1 டைம்ஸ் ஆஃப் P1 செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி P2 எத்தனை டைம் செலக்ட் பண்ணலாம்? P2 எத்தனை முறை செலக்ட் பண்ணலாம்? இது சாரி P1 வந்து நம்ம P1 நிறைய ஆல்பா 1 டைம் செலக்ட் பண்றோம். P2 அதே மாதிரி P2ன்னு எத்தனை டைம்ஸ்? ஆல்பா 2 டைம்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி so on செலக்ட் பண்றோம். அப்படி செலக்ட் பண்ணும்போது இந்த P1 மட்டும் எத்தனை P1 எடுக்கலாம்? ஒரு P1 எடுக்கலாம், 2 P1 எடுக்கலாம், 3 P1 எடுக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்பா 1 P1s எடுக்கலாம். எடுக்காம இருக்கிறது ஒரு ஆப்ஷன் 1. அப்போ ஆல்பா 1 + 1 டைம்ஸ் P1 நம்ம செலக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். அதே மாதிரி செகண்ட் பிரைம் நம்பர் எத்தனை டைம் செலக்ட் பண்ணலாம்? ஆல்பா 2 + 1 டைம்ஸ். அதே மாதிரி சோ ஆன் கேத் பிரைம் நம்பர் எத்தனை டைம்ஸ் எடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஆல்பா k + 1 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சோ இது இத்தனை டைம்ஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா these many divisors are present. இந்த டிவைசர்ஸ்ல 1, அதாவது ஒவ்வொரு டிவைசர் எடுத்தோம்னா அதுல வந்து அதே நம்பர் டிவைசராகவும் வரும். அதே மாதிரி 1 and n ஆர் டிவைசர்ஸ். அப்போ வந்து இதுல எத்தனை டிவைசர்ஸ் கிடைக்குதுல, இந்த n என்ற நம்பருக்கு எத்தனை டிவைசர்ஸ் கிடைக்குதுன்னா these divisors includes 1 and n also. 1 அடுத்து n இருக்கும் இதுலயே. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்போ வந்து n-ன்றது ஒரு நம்பர் கொடுத்துரும், அதை வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல எழுதிக்கிட்டோம். இப்படி எழுதிட்டோம்னா how many divisors are possible பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரைம் நம்பருக்கும் பவர்ஸ் எழுதி இருக்கீங்களா? அந்த பவர்ஸ் +1 into மல்டிப்ளிகேஷன் எழுதிட்டோம்னா these many divisors are possible. These divisors are includes 1 and n. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு 1 and n, இந்த 1 n விட்டுட்டோம்னா அதுதான் வந்து என்ன வரும்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டிவைசர்ஸ். அப்போ சப்போஸ் உங்களுக்கு how many ப்ராப்பர் டிவைசர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, how many ப்ராப்பர் டிவைசர்ஸ் இருக்குன்னா ஆல்பா 1 + 1 into ஆல்பா 2 + 1 so on ஆல்பா k + 1 -2 போடணும். ஏன் -2 போடணும்? 1 and n வந்து எடுக்கக்கூடாது. 1 n எடுக்காம இருந்தாதான் ப்ராப்பர் டிவைசர்ஸ் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இதுல கொஞ்சம் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. சரி, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல்சோ நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் n கேன் பி seen as number of different terms in the expansion. நல்லா பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது பாருங்க, ஆல்சோ நம்பர் ஆஃப்
number of divisors number of divisors of n can be seen as number of different terms in the expansion of number of different terms in the expansion of அதாவது p1 power 0 p1 எடுக்காம இருக்கிறது p1 ஒரு முறை எடுக்கிறது p1 ரெண்டு முறை எடுக்கிறது பிளஸ் 1 இப்படி எழுதிக்கிட்டு நல்லா கவனிங்க இன்ட்டு இப்படி போட்டுட்டு p2 power 0 plus p1 plus p1 sorry p2 power 1 p2 power 2 plus 1 இப்படி எழுதிக்கிறோம் இன்ட்டு இந்த மாதிரி 1 எழுதிட்டே போயிட்டு லாஸ்ட்ல வந்து என்ன பண்றோம்னா pk power 0 plus pk power 1 plus pk power 2 இப்படி இருக்கு இல்லைங்களா சரி பிளஸ் 1 இப்படி எழுதணும்னா இதுல வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கிடைக்கும் இல்லையா அந்த நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் தான் நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்படி எழுதிக்கலாம் இப்படி எழுதி நம்பர் ஆஃப் டிவைசஸ் சொல்லலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிரைம் நம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எழுதிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம் மொத்தமா மல்டிப்ளை பண்ணா சம் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வரும் இல்லைங்களா அந்த நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் தான் நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் திஸ் சோ கால்ட் என்னன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒவ்வொரு டிவைசர்ஸ் என்னென்ன டிவைசர் வருதுன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு டேர்ம் கிடைக்கும் இல்லையா ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ் ஆர் என்ன பாத்தீங்கன்னா டிவைசர்ஸ் ஆஃப் n அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் டிவைசர்ஸ் ஆஃப் n நம்ம எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா சரி இப்போ வந்து என்ன பாக்குறோம்னா நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் தி டிவைசர்ஸ் நம்ம பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம்னா சம் ஆஃப் தி டிவைசர்ஸ் அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு வச்சு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு டேர்ம் வர்றது என்ன சொல்லுங்க டிவைசர்ஸ்னு வருது அப்போ சம் ஆஃப் தி டிவைசர்ஸ் அப்போ இந்த எண்ணுக்கு வந்து இந்த கேபிட்டல் எண் இருக்கு இல்லையா இந்த எண்ணுக்கு என்னென்ன டிவைசர்ஸ் வருமோ அந்த டிவைசர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அதுதான் நம்ம பார்க்க போறோம் சம் ஆஃப் தி டிவைசர்ஸ் ஆஃப் n பார்க்க போறோம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப சம் ஆஃப் தி டிவைசர்ஸ் ஆஃப் n என்ன பண்ணணும் இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சரி புரியுதுங்களா உங்களுக்கு ஜெனரலா வந்து எனிதிங் பவர் 0 வந்து நமக்கு என்ன வரும் சொல்லுங்க 1 அப்படின்னு தானே வரும் சோ அப்ப இது 1 ன்னு எழுதிங்க 1 plus p1 plus p2 power 2 plus so on அப்படின்னு வருது அதே மாதிரி இன்டு என்ன வரும் சொல்லுங்க 1 plus p2 power 1 plus p2 power 2 plus so on அப்படின்னு வருது இன்டு so on அப்படி எழுதிட்டு இங்க pk power 0 வந்து 1 plus pk power 1 plus pk power 2 plus so on அப்படின்னு நமக்கு கிடைக்குது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா சம் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வரும் எல்லா டர்ம்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த n என்ற நம்பருக்கு என்னென்ன டிவைசர்ஸ் வருதோ அதுதான் டிவைசர்ஸ் எல்லாம் வரதா ஒவ்வொரு டர்ம் இது மல்டிப்ளை பண்ணோம்னா சோ அந்த டர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறதா என்ன பாத்தீங்கன்னா சம் ஆஃப் டிவைசர்ஸ் சரி இப்போ வந்து ஒரு பிராக்கெட்ல இருக்கிறது பாருங்க எப்படி இருக்கு ஜிபில தானே இருக்கு ஜிபில இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது பாருங்க ஜிபி இருக்கு காமன் ரேஷியோ p1 வருது கரெக்ட்டுங்களா சரி இப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா சொல்லுங்க சம் ஆஃப் தி n டர்ம்ஸ் இன் தி ஜிபிக்கு என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டர்ம் இன்டு r பவர் n மைனஸ் 1 டிவைட் பை r மைனஸ் 1 அப்படின்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டர்ம் 1 ன்னு வந்துருது இல்லைங்களா இன்டு நமக்கு என்ன வருதுன்னா r பவர் rன்றது என்ன காமன் ரேஷியோ இங்க p1 பவர் எத்தனை டர்ம் இது வந்து ஆல்பா 1 போட்டுருக்கு ஆல்பா 1 plus 1 டர்ம்ஸ் இருக்கும் பாருங்க ஆல்பா 1 plus 1 டர்ம்ஸ் இருக்கு சோ r பவர் n மைனஸ் 1 டிவைட் பை r மைனஸ் 1 r எவ்வளவு காமன் ரேஷியோ p1 மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது புரியுதா அதே மாதிரி செகண்ட் டர்ம் இது வந்து ஃபர்ஸ்ட் டர்ம் முடிஞ்சு செகண்ட் டர்ம் என்ன வரும் அதே மாதிரி p2 பவர் ஆல்பா 2 plus 1 மைனஸ் 1 டிவைட் பை p2 மைனஸ் 1 இன்டு so on அப்படி நம்ம எழுதிட்டு அடுத்து லாஸ்ட்ல இருக்கிறது எப்படி எழுதலாம் pk பவர் ஆல்பா k plus 1 மைனஸ் 1 டிவைட் பை pk மைனஸ் 1 so this is the answer for the what is that sum of all the divisors அப்படின்னு நமக்கு கிடைக்குது சரி இப்போ நம்ம என்ன பண்றோம்னா the number of ways of putting n as a product of two natural numbers அதாவது இது நல்லா கவனிங்க இது the number of ways அதாவது number of ways நல்லா கவனிங்க number of ways of putting n capital N as product of two natural numbers சரிங்களா இது ஒண்ணும் கிடையாது சப்போஸ் 100 ன்னு கொடுத்திருக்காங்க வெச்சீங்க 100 கொடுத்தா 10 into 10 ன்னு எழுதலாம் இல்லனா 2 into 15 எழுதலாம் 4 into 25 அப்படி மாத்தி எழுதலாம் இல்லையா அப்ப 100 கொடுத்திருந்தாங்கன்னா 100 நம்ம எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க இத ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல தான் 2 into 15 எழுதலாம் சரிங்களா அது 2 into 50 வந்து 25 into 2 ன்னு எழுதிக்கலாம் கரெக்ட்டுங்களா அப்ப 2 power 2 5 power 2 இப்படி தான வருது சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணனும்னா வந்து இதுல மொத்தம் 4 நம்பர் எழுதலாம் 2 2 5 5 ன்னு எழுதலாம் இல்லையா இந்த 4 நம்பரை வந்து ரெண்டு குரூப்பா பிரிக்கணும் ரெண்டு குரூப்பா பிரிச்சிட்டு ஒரு குரூப்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு இன்னொரு குரூப்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா தி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் n as product of two natural numbers அப்படின்னு கிடைக்குது புரியுதுங்களா உங்களுக்கு சரி அப்படின்னா ரெண்டு குரூப்பா பிரிக்கணும் நமக்கு ரெண்டு குரூப்பா பிரிக்கணும் எத்தனை வேஸ்ல பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க
the number of ways of putting n as product of two natural numbers. அப்படின்னா இதுக்கு என்ன வரும்னா மொத்தம் எத்தனை நமக்கு டிவைசர்ஸ் வருதுன்னு பார்த்தோம். எத்தனை டிவைசர்ஸ்னா இந்த மாதிரி எத்தனை டூ ஆல்ஃபா 1 + 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 + 2 அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி எத்தனை டிவைசர்ஸ் வருது பாருங்க. ஸோ ஆல்ஃபா 1 + 1 ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பருக்கு எத்தனை டிவைசர்ஸ்? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணா ஆல்ஃபா 1 + 1 டிவைசர்ஸ் கிடைக்கும். செகண்ட் பிரைம் நம்பர் எடுத்தோம்னா ஆல்ஃபா 2 + 1 கிடைக்கும். தேர்ட் பிரைம் நம்பர் எடுத்தோம்னா ஆல்ஃபா 3 + 1 கிடைக்கும். ப்ளஸ் ஸோ ஆன் அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? ஆல்ஃபா கே + 1 டிவைசர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆல்ஃபா கே + 1 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா இத்தனை டிவைசர்ஸ் கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு ரெண்டு குரூப்பா தானே பிரிக்கணும். அப்போ டிவைட் பை 2 போட்டோம்னா வந்து ரெண்டு குரூப்பா நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 1/2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா 1 + 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 + 1 இது ஸோ ஆன் இப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ இந்த உள்ள பிராக்கெட்ல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல, இப்போ நம்ம இந்த பிராக்கெட்ல மல்டிப்ளை பண்ணது நல்லா கவனிங்க. இது வந்து ஈவன் நம்பரா இருந்தா பை 2 போடுறது கரெக்டா இருக்கும். ஒருவேளை ஆட் நம்பரா இருந்தா எப்படி வரும்? பை 2 போட்டோம்னா இங்க நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் புட்டிங் n as the product of two natural numberன்றது கன்ஃபியூஷன் அதனா வரும். அப்படின்னா இது வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது வந்து ஆட் நம்பரா இருக்குமா ஈவன் நம்பரா இருக்குமா? இது ஈவன் நம்பரா இருந்தா தான் பாசிபிள் வரும். ஒருவேளை ஆட் நம்பரா இருந்தா என்ன பண்ணணும்? அப்போ உள்ளேயே வந்து ஒரு +1 போட்டுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும் இல்லையா? ஸோ 1/2 இன்ட்டு ஆல்ஃபா 1 + 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 + 1 இன்ட்டு ஸோ ஆன் ஆல்ஃபா கே + 1ன்னு போட்டுட்டு இது மொத்தத்துக்கும் பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஒரு மொத்தத்துக்கும் இது ஒரு மொத்தத்துக்கு ஒரு பேக் போட்டு +1 அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, நமக்கு எப்போ வந்து இது ஆட் நம்பர் எப்போ ஈவன் நம்பர் அப்படி வரும் அன்றது நமக்கு டவுட் வரும் இல்லையா? அப்போ இது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கவனிங்க. இது எப்போ இந்த மாதிரி வரும்னா n is not a perfect square. அதாவது n இருக்கு இல்லைங்களா? இந்த n வந்து not a perfect square இருந்தா இந்த மாதிரி வரும். if n is not a perfect square, if n is not a perfect square, not a perfect square, perfect square இருந்தா இந்த மாதிரி வரும். perfect square. அதே வந்து n is perfect square இருந்தா இந்த மாதிரி வரும். if n is perfect square, n is perfect square, n is perfect square இருந்தா நமக்கு number of ways of putting n as the product of two natural number அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம டிவிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த கான்செப்டை பார்க்கலாம். பாருங்கப்பா, டிவிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது 2-3 பேர் இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வராங்க, பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி என்னென்னமோ பென்சில் ஸ்கேல் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்குவோம். அது வந்து நீங்கள் 2 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா 2 பேருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்கணும். டிவைட் பண்ணுறது ஒன்று, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒன்று. சரி, புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 டால் வாங்கி வந்திருக்காங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்க. டால் 1 டால் 2 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 2 பேருக்கு கொடுக்கணும், 2 குரூப்பா தானே பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறதுனா D1 ஒரு குரூப், D2 ஒரு குரூப். அதாவது D1 ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். அப்ப D1 D2 எத்தனை வேஸ்ல இது ரெண்டா பிரிக்க முடியும்? ஒரு வேல தான் பிரிக்க முடியும், அப்படிதானே? ஒரு வே தான் பிரிக்க முடியாது. சரி, இதை வந்து எத்தனை வேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? 2 பேர் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க D1 கொடுத்துட்டு செகண்ட் ஒனுக்கு D2 கொடுக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க D2 கொடுத்து செகண்ட் ஒனுக்கு D1 கொடுத்துருக்கலாம். அப்படிதானே? அது 2 வேஸ்ல கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி தான் அர்த்தம். சரி, இது சும்மா சர்டைன் நம்பர்ஸ் இருக்கு. இதே வந்து உங்களுக்கு வந்து A1 A2 A3 இப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. 3 திங்ஸ் வாங்கி வந்திருக்காங்க, 2 பேர் கொடுக்கணும்னு வச்சுங்க. அப்ப 2 குரூப்பா பிரிக்கணும். A1 A2ன்னு ஒரு அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் குரூப்ல A1 A2 பிரிச்சா செகண்ட் குரூப்ல A3 இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப்ல A1 A3ன்னு பிரிச்சா செகண்ட் குரூப்ல A2ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப்ல A2 A3ன்னு பிரிச்சோம்னா செகண்ட் குரூப்ல A1 இப்படி வந்துடும். அப்படிதானே? அப்போ 3 வேஸ்ல இந்த A1 A2 A3 இந்த 3 திங்ஸ் 2 குரூப்பா பிரிக்கிறது 3 வேஸ்ல பிரிக்கலாம். ஆனா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? இது ஃபர்ஸ்ட் குரூப் கொடுத்து இது செகண்ட் குரூப் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா இது செகண்ட் குரூப் கொடுத்து இது ஃபர்ஸ்ட் குரூப் கொடுக்கலாம். ஸோ அப்போ வந்து டிவிஷன்ன்றது என்ன வருதுன்னா குரூப்ஸா பிரிக்கிறது. டிவிஷன்ன்றது குரூப்ஸா பிரிக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ஸா பிரிச்சதை மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா மொத்த பெர்முடேஷன் அதாவது அரேஞ்ச் பண்ற மாதிரி வர்றது வந்து என்னது? டிவிஷன் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றது. டிவிஷன் மட்டும் பண்றது காம்பினேஷன் மாதிரி. டிவிஷன் மட்டும்ன்றது குரூப் குரூப்பா பிரிக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்கறது டிவிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த கான்செப்டை பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. இந்த கான்செப்ட்ல வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து m plus n distinct objects கொடுத்துருக்காங்க. m plus n distinct objects you are given. distinct object இருக்கு. distinct object இருக்கு. சரிங்களா? இந்த m plus n distinct object நீங்க 2 குரூப்பா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் அதாவது m plus n ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 2 குரூப்பா நீங்க பிரிக்கணும். ஸோ அப்போ பார்க்க போறது நம்ம என்ன பார்க்குறோம்னா டிவிஷன் ஆஃப் நல்லா கவனி. டிவிஷன் ஆஃப் m plus n distinct objects into two groups of unequal size அதாவது of the size m and n
அதாவது m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, m பிளஸ் n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க ரெண்டு குரூப்பா பிரிக்கணும். ஒரு குரூப்ல வந்து m ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், இன்னொரு குரூப்ல n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா? இது ரெண்டுமே ஈக்குவல் சைஸ் கிடையாது. இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைஸ் கிடையாது. புரியுதுங்களா? ஈக்குவல் சைஸா இருந்தா வேற மாதிரி வரும், அன்ஈக்குவல் சைஸா இருந்தா வேற மாதிரி ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்ஈக்குவல் சைஸ் நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? இது வந்து டூ குரூப்ஸ் ஆஃப் தி சைஸ் வந்து m இஸ் நாட் ஈக்குவல் டு n, அதாவது டூ அன்ஈக்குவல் சைஸ். அதாவது ஒரு 10 ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வச்சுங்க, 5 ரெண்டு குரூப்புக்கு 5 பிரிக்கக்கூடாது. அந்த மாதிரி, அதாவது வந்து 6 ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு குரூப்புக்கு, 4 ஒரு குரூப்புக்கு, அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ m பிளஸ் n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுல அதை ரெண்டு குரூப்பா பிரிக்கணும். எத்தனை வேஸ்ல ரெண்டு குரூப்பா பிரிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா ஃபர்ஸ்ட் குரூப்ல எத்தனை இருக்கணும்? m ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். செகண்ட் குரூப்ல எத்தனை இருக்கணும்? n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். சரி, இது எத்தனை வேஸ்ல பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், மொத்தம் m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்லப்பா, மொத்தம் வந்து m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த மொத்த m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ்ல m ஆப்ஜெக்ட ஒரு குரூப்பா பிரிச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிரும்? செகண்ட் குரூப்ல n ஆப்ஜெக்ட்ஸ் வந்துடும். இது புரிஞ்சா புரியலையா மட்டும் நல்லா சொல்லுங்க. அதாவது m பிளஸ் n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இது ரெண்டு குரூப்பா பிரிக்கணும். ஒரு குரூப்ல m ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், இன்னொரு குரூப்ல n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். அப்படி பிரிக்கணும்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து m ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் ஒரு குரூப்பா பிரிச்சுட்டோம்னா, ஒரு குரூப்பா செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குரூப்பா செலக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் n ஆப்ஜெக்ட் அப்படியே செகண்ட் குரூப்பா செலக்ட் ஆயிரும் இல்லைங்களா? செகண்ட் குரூப்பா வந்துடும் இல்லைங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, m பிளஸ் n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு டூ குரூப்ஸ் ஆஃப் தி சைஸ் m அண்ட் n அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, மொத்தம் m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுல m ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க, m ஆப்ஜெக்ட செலக்ட் பண்றோம். செலக்ஷன் என்ன வரும்? காம்பினேஷன் என்ன வரும்? அப்போ cm அப்படின்னு போட்டுங்க. ஸோ m பிளஸ் n cm, அதாவது m ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ m இத்தனை வேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ் m அண்ட் n குரூப்பா, ஏன்னா இந்த m ஆப்ஜெக்ட்ஸ் இப்படி செலக்ட் பண்ணிட்டோம், ரிமைனிங் n ஆப்ஜெக்ட்ஸ் அப்படியே வந்து இன்னொரு குரூப்பா வந்துடும். அதனால m பிளஸ் n cm வேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க, m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு குரூப்பா நம்ம பிரிச்சிடலாம். அப்ப ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இது வந்து எப்படி எழுதலாம் பாருங்க. உங்களுக்கு என்சிஆர் ஃபார்முலா தெரியலையா? என்சிஆர்ன்றது என்ன சொல்லுங்க, ஆர் திங்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் n திங்ஸ். அதே மாதிரி m ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் m பிளஸ் n ஆப்ஜெக்ட். இதுக்கு என்சிஆருக்கு என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இப்படி தானே வரும். சரி, அந்த மாதிரி m பிளஸ் n பை m பிளஸ் n cm க்கு என்ன வரும் சொல்லுங்க, m பிளஸ் n ஃபேக்டோரியல் டிவைட் பை m ஃபேக்டோரியல் இன்டு m பிளஸ் n. இது m பிளஸ் n n பிளேஸ்ல இருக்கு, m r பிளேஸ்ல இருக்குனால மைனஸ் m ஃபேக்டோரியல் அப்படி எழுதிக்கலாமா? இப்போ இந்த m கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப என்ன வருது பாருங்க, m பிளஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை, இங்க வந்து m ஃபேக்டோரியல்னு இருக்கு, இது n ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா சொல்லுங்க, the number of ways in which m plus n objects are divided into two groups. In first group m objects are there, in second group n objects are there. first group second group சொல்ல தேவையில்ல, m plus n ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெண்டு குரூப்பா பிரிக்கணும். ஒரு குரூப்ல m ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், இன்னொரு குரூப்ல n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா எத்தனை வேஸ்ல நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, m plus n ஃபேக்டோரியல் டிவைட் பை m ஃபேக்டோரியல் இன்டு n ஃபேக்டோரியல். இது புரிஞ்சு இல்லைங்களா? இப்போ இது வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து m பிளஸ் n ஆப்ஜெக்டை ரெண்டு குரூப்பா பிரிச்சுட்டோம், டிவிஷன் பண்ணிட்டோம். இதுல டிஸ்ட்ரிபியூஷன் வேணும். இதுலயே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேணும், என்ன பண்ண சொல்லுங்க. அப்ப டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன வரும் சொல்லுங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணா ரெண்டு குரூப் தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு குரூப்பா பிரிச்சுட்டு இந்த ரெண்டு குரூப்பா ரெண்டு பேருக்கு தரணும். ஃபர்ஸ்ட் குரூப்பா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கொடுத்துட்டு செகண்ட் குரூப்பா செகண்ட் ஒருத்தன் கொடுக்கலாம், இல்லைன்னா செகண்ட் குரூப் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப்பா செகண்ட் ஒருத்தன் கொடுக்கலாம். அப்ப எத்தனை வேஸ்ல நம்ம இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, 2 ஃபேக்டோரியல், அதாவது இன்டு 2 ஃபேக்டோரியல் வேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் we can distribute, அதாவது m plus n distinct objects can be distributed to two persons, to one person m objects and another person n objects are distribute பண்ணணும்னா அப்ப எத்தனை வேஸ்ல பண்ணலாம் பாத்தீங்கன்னா, m plus n ஃபேக்டோரியல் டிவைட் பை m ஃபேக்டோரியல் இன்டு n ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் இப்படி நம்ம போட்டுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டு பேருக்கு கொடுக்கும்போது ரெண்டு குரூப்பை மாத்தி மாத்தி 2 ஃபேக்டோரியல் வேஸ்ல கொடுக்கலாம். புரியுதுங்களா? இதே மாதிரி நமக்கு இப்போ m பிளஸ் n பிளஸ் p ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. m பிளஸ் n பிளஸ் p ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த m பிளஸ் n பிளஸ் p ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து 3 குரூப்ஸா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து நமக்கு m ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், செகண்ட் குரூப்ல n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், தேர்ட் குரூப்ல p ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாமா? அந்த மாதிரி குரூப் பிரிக்கணும்னா எத்தனை வேஸ்ல நம்ம பிரிக்கலாம்? புரியுதா? நல்லா பாருங்க. இங்க என்ன பண்ணோம், ரெண்டு குரூப்பா பிரிக்கிறதுக்கு, அதாவது m பிளஸ் n ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு குரூப்பா பிரிக்கிறோம். ஒரு குரூப்ல m ஆப்ஜெக்ட், இன்னொரு குரூப்ல n ஆப்ஜெக்டா இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம்.
இப்போ நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா m plus n plus p ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதை 3 குரூப்ஸா பிரிக்கணும். 3 குரூப் அன்இக்குவல் சைஸா பிரிக்கணும். அன்இக்குவல் சைஸ் m is not equal to n is not equal to p. இந்த மாதிரி 3 குரூப்ஸா நம்ம பிரிக்க போறோம். இது எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. மொத்தம் m plus n plus p ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதுல m plus n ஆப்ஜெக்ட் தனியா செலக்ட் பண்ணிக்கங்க. m plus n ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் p ஆப்ஜெக்ட் இருக்கிறது ஒரு குரூப் இருக்கு. இப்போ இது m plus n ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? இது நல்லா கவனிக்கணும். m plus இது m plus n ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் இந்த m plus n ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம தனியா ஒரு m ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். m ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? m plus n ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து அடுத்து என்ன பண்றீங்கன்னா நம்ம வந்து m ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வருது பாருங்க. இங்க இப்போ m plus n plus p இருக்கு இல்லையா? அது என்ன வரும் சொல்லுங்க? m plus n plus p ஃபேக்டோரியல் டிவைட் பை என்ன வரும் சொல்லுங்க? m plus n ஃபேக்டோரியல் கரெக்ட்டுங்களா? இன்ட்டு m plus n plus p மைனஸ் புரியுதுங்களா? அது m plus n அப்படின்னு வந்துருதா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபேக்டோரியல்ல வந்துருதா? சரி. இன்ட்டு செகண்ட் ஒன் எப்படி எழுதலாம் பாருங்க. m plus n ஃபேக்டோரியல் டிவைட் பை m ஃபேக்டோரியல் இன்ட்டு m plus n சொல்லுங்க பார்க்கலாம். இங்க என்ன வருது சொல்லுங்க? m plus n மைனஸ் m ஃபேக்டோரியல் கரெக்ட்டுங்களா? இப்படின்னு வருது நமக்கு ஆன்சர். இப்படின்னு வருது. இப்போ m plus n ஃபேக்டோரியல் m plus n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிருச்சு. அடுத்து பாருங்க இந்த m plus n கேன்சல் ஆயிருச்சு. மேல என்ன இருக்கு பாருங்க? m plus n plus p ஃபேக்டோரியல் டிவைட் பை இங்க என்ன இருக்கு பாருங்க? p ஃபேக்டோரியல் கரெக்ட்டுங்களா? இங்க என்ன இருக்கு பாருங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த m ஃபேக்டோரியல் இருக்கா? m ஃபேக்டோரியல். இங்க பாருங்க இந்த m கேன்சல் ஆயிருச்சு. அப்ப n ஃபேக்டோரியல். சோ அப்ப மேல எத்தனை நம்பர் இருக்கோ அது ஒவ்வொரு முறை இண்டிவிஜுவலா ஃபேக்டோரியல் போட்டோம்னா நமக்கு வந்துருது. புரியுதுங்களா? இதே மாதிரி இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப டிவிஷன் ஆஃப் அதாவது டிவிஷன் ஆஃப் m plus n plus p distinct objects into 3 groups of sizes m, n, p are not equal. In which way we can divide m plus, in how many ways we can divide m plus n plus distinct objects into 3 groups contains m object and n object and p objects na m plus n plus p factorial divided by m factorial p factorial n factorial இந்த மாதிரி பிரிக்கலாம். இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் வச்சுங்க. இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா எத்தனை வேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? இதை வந்து 3 குரூப்ஸா பிரிச்சிடணும் இல்லையா? 3 குரூப்ஸ் மாத்தி அரேஞ்ச் பண்றதா டிஸ்ட்ரிபியூஷன். அரேஞ்ச்மெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிக்கலாம். அப்போ m plus n plus p ஃபேக்டோரியல் டிவைட் பை p ஃபேக்டோரியல் m ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் வேஸ்ல நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இதை இன்டு 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் என்ன பண்ணணும்? குரூப்ஸை டிவைட் பண்றது, அடுத்து அதை மாத்தி அரேஞ்ச் பண்றது. ஸோ இன் தீஸ் மெனி வேஸ் வி கேன் distribute 3 m plus n plus distinct objects into 3 persons. அதாவது 3 குரூப்பா பிரிக்கிறது இத்தனை வேஸ். 3 குரூப்பா பிரிக்கிறது இத்தனை வேஸ். இந்த 3 குரூப்பா பிரிச்சு அப்புறம் இந்த 3 பர்சன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது இத்தனை these many ways அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து சப்போஸ் வந்து ஜெனரலா இன் ஜெனரல் எப்படி எழுதலாம் சொல்லுங்க? இன் ஜெனரல் எப்படி பண்ணலாம்னா x1 plus x2 plus x3 plus so on xn objects are there. These x1 plus x2 plus x3 xn objects are there. These objects should be divided into n groups. In each first group x1 object should be there, second group x2 object should be there, third group so on, and nth group xn object should be there. In these all the groups no group contains same number of objects அப்படின்னு இருக்கு. Then how many ways we can divide அதாவது டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x1 plus x2 plus general formula xn plus xn whole factorial divided by x1 factorial into x2 factorial into x3 factorial into so on xn factorial waysல டிவைட் பண்ணலாம். அதாவது x1 plus x2 plus x3 plus so on xn objects are there. These all objects are distinct objects. These objects we have to divide it into n groups. First group contains x1 object, second group contains x2 objects, third group contains x3 objects, nth group contains xn objects. No groups are containing equal number of objects. இந்த மாதிரி இருந்தா எத்தனை வேஸ்ல நம்ம இந்த மொத்த எத்தனை ஆப்ஜெக்ட்ஸையும் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா these many waysல டிவைட் பண்ணலாம். ஆனா டிவைட் பண்ணிட்டு இதை these many waysல நம்ம டிவைட் பண்ணிட்டோம். அதாவது குரூப்ஸா பிரிச்சுட்டோம். these many groupஸா இப்படி பிரிச்சுட்டோம். these many waysல நம்ம குரூப்பா பிரிச்சுட்டோம். இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் சொல்லுங்க? n மெம்பர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா n குரூப்பா பிரிச்சிருக்கு இல்லையா? n மெம்பர்ஸுக்கு இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப n மெம்பர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனா how many ways டிஸ்ட்ரிபியூட் பண்ணா? ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றது ஒன்னு இருக்கு, அப்புறம் மாத்தி அரேஞ்ச் பண்றது ஒன்னு இருக்கு. ரெண்டு ஒர்க்கையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ டிவைட் பண்றது x1 plus x2 plus so on xn factorial divide by
x1 factorial plus into x2 factorial into x3 factorial so on xn factorial னு போட்டுட்டு into n factorial. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனையும் ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு வந்து n factorial times நம்ம மாத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். So these many ways we can distribute this x1 plus x2 plus x3 plus so on xn objects into n persons. புரியுதுங்களா இது?